ஜனம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட அரங்கத்திற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருப்பவர் தமிழ்நாடு பாரதிய கிசான் சங்கத்தின் பொதுச் செயலாளர் திரு சீனிவாசன் அவர்கள். அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. சார், இப்போ டெல்லியில பாத்தீங்கன்னா ஒரு மாபெரும் எழுச்சிமிக்க விவசாயிகள் சங்கத்தினர் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறாங்க. இதுக்கான காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதற்கான கோரிக்கைகள் என்னவா விவசாயிகள் முன்னெடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க? இல்லை, காரணம்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இது 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட இந்த மாதிரி ஒரு டெல்லியில் நீண்ட நாள் போராட்டம் நடந்தது. அப்புறம் அது சில காரணங்களுக்காக அந்த போராட்டம் நடந்தது. அப்போ ஒரு 3 விவசாய சட்டங்கிற விஷயமா நடந்தது. அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த சட்டங்களை கொண்டு வந்தாங்க. அது விவசாய சட்டம்னு சொல்கிறதுக்கு பதில் விவசாயிங்களுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணுற சட்டம் தான் அது. அது விவசாய சங்கம்னு விவசாய சட்டங்கள்னு சொல்லி அதில் இருந்த விஷயங்களை ஏற்றுக்கலன்னு சொல்லி சில அமைப்புகள், குறிப்பாக வட மாநிலங்களில் இருந்த அமைப்புகள் அதை எதிர்த்தாங்க. அதுக்காக பெரிய போராட்டம் நடத்தினாங்க. அப்புறம் என்ன நினச்சாங்களோ தெரில, அரசாங்கம் அந்த ஷரத்துக்களை வாபஸ் வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அதுலேயும் சில கோரிக்கைகள் இருந்தது. அதுக்கும் பேச்சுவார்த்தை இந்த பீரியடில் நடந்துட்டு இருந்தது. அதெல்லாம் பண்ணலை, அதெல்லாம் நிறைவேற்றன்னு சொல்லி இப்போ திரும்ப அதில் அந்த அந்த போராட்டத்தின் தொடர்ச்சிங்கிற மாதிரி இப்போ அதை போராட்டம் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணின்னு இருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அப்போ இருந்த சங்கங்களில் மெயினாக சில சங்கங்கள் இப்போ இல்லைன்ற மாதிரி இருக்குது. இப்போ அதுலேருந்து பிரிஞ்சு வந்தவங்களும் சில சங்கங்களும் சேர்ந்து பண்ணுறதா இருக்குது. இது நமக்கு நியூஸ்லலாம் வர எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 200லேருந்து 250 சங்கங்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க இந்த போராட்டத்தில். இப்போ பஞ்சாப் ஹரியானா பார்டரில் ஸ்டே பண்ணிகிட்டு இருக்காங்க டெல்லி வர்றதுக்காக. இதுக்கு நடுவில் கவர்மெண்ட்டில் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடந்தது. 3 சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்டர்ஸு அவங்களோடலாம் நேற்று கூட ஏதோ பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்காங்க. திரும்ப இந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்துட்டு இருக்குது. உண்மையாக அவங்க என்ன கோரிக்கை வைக்கிறாங்க, இவங்க என்ன அதுக்கு பதில் சொல்கிறாங்க, இதை பற்றியெல்லாம் நமக்கு தெரியல. மெயினாக வந்த கோரிக்கைகள்னு பார்த்திங்கன்னா, அவங்க சொல்கிற கோரிக்கைகளை எம்எஸ்பி மினிமம் சப்போர்ட் ப்ரைஸுங்கிற விஷயத்தை வச்சு தான் மெயினாக போராட்டம் நடக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸுங்கிறது ரொம்ப நாளாக இருக்கிற ஒரு விஷயம். 60களிலிருந்தே இந்த விஷயம் இந்த கான்செப்ட் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸுங்கிற கான்செப்ட் 60களிலிருந்தே நம்ம ஊரில் இருக்குது. ஆரம்பத்தில் ஒரு 2-3 பொருளுக்கு அது இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா 22, 23 பொருளுக்கு அதை விரிவு பண்ணியிருக்கிறாங்க. இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்னால் என்னென்னா, எந்த ப்ரைஸில் இது வரைக்கும் எப்படி அது ஆப்ரேட் ஆகுதுன்னா, இந்த ப்ரைஸில் கவர்மெண்ட்டு கொள்முதல் பண்ணுறது. கவர்மெண்ட் எதுக்கு கொள்முதல் பண்ணுறாங்க? நம்ம ரேஷன் பர்பஸுக்காகவும் ஸ்டாக் வைக்கிறதுக்காகவும். சில நேரத்தில் உணவு பற்றாக்குறை வந்ததுன்னா அதுக்காக நம்ம எப்பயுமே ஸ்டாக் இருக்கும். இந்த ஸ்டாக்குங்கிறது எக்ஸாக்டாக இவ்வளோ ஸ்டாக் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம ஒரு காலத்தில் நமக்கு பஞ்சம் வந்தது. அப்போ இந்த மாதிரி ஸ்டாக்கெல்லாம் இல்லாததுனால நிறையா பஞ்சம், அப்போ தான் இந்த பசுமை புரட்சி இதெல்லாம் ஏற்பட்டது 60களில் பார்த்திங்கன்னா. ஸோ இதை அவாய்டு பண்ணுறதுக்காகவே அப்போ ஒரு மெக்கானிசம், இந்த மாதிரி ஸ்டாக் வைக்கிற மெக்கானிசமை கொண்டு வந்தாங்க. ஸ்டாக் எப்படி வைக்க முடியும்னா, கவர்மெண்ட் பர்ச்சேஸ் பண்ணி தான் ஸ்டாக் வைக்க முடியும். அதுவும் இல்லாமல் ரேஷனும் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கவர்மெண்ட்டுக்கு இருக்கிறதுனால இதை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. இந்த பர்ச்சேஸ் பண்ணும்போது அவங்க இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸில் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. மெயினாக பார்த்திங்கன்னா நெல், கோதுமை இதைத்தான் கவர்மெண்ட்டு மெயினாக பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இதுதான் ஒரு ஈஸியான ப்ராடக்ட்டு. நம்ம போய் ரேஷனில் எல்லாருக்குமே தெரியும், ரேஷனில் என்ன பொருள் அதிகமாக நம்ம போய் வாங்குறோன்றது நெல், அரிசியும் கோதுமையும் தான் நம்ம போய் வாங்குவோம். அதை தான் கவர்மெண்ட்டு பெருவாரியாக கொள்முதல் பண்ணி அவங்க தேவையான அளவுக்கு ஸ்டாக்கும் வச்சுட்டு நம்ம டிஸ்ட்ரிபியூஷனும் பண்ணுறாங்க மக்களுக்கு. ஸோ இது ஒரு சைடு. இதில் என்ன சொல்கிறாங்க, மெயினாக இந்த எம்எஸ்பி இதோடு இருந்தால் பிரச்சனை இல்லை, எல்லா ப்ராடக்ட்டுமே எம்எஸ்பியில் தான் வாங்கணும் அப்படின்ற மாதிரி இது ஒரு கோரிக்கை இருக்குது. இது சாத்தியம் இல்லையா, இது கவர்மெண்ட்டால் இவ்வளவும் பர்ச்சேஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் தான் இப்போ டிபேட்டில் போயின்னு இருக்குது. இப்போது இன்னும் எலெக்ஷனுக்கு ரொம்ப நெருங்கின்னு இருக்கிறோம். இந்த நேரத்தில் இது கொண்டு வரும்போது கவர்மெண்ட்டுக்கு அழுத்தம் கொடுத்து இதை சாதிக்கலாமா அப்படின்ற இது கூட இருக்கலாம் ஒரு விவசாய சங்கத்தில். ஏன்னா அவங்க கோரிக்கை அவங்க நிறைவேற்றிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுறாங்க. பட்டு இப்போ எங்களை மாதிரி சங்கங்களும் இதே கோரிக்கையே எவ்வளோ வருஷமாக நாங்களும் கேட்டுன்னு தான் இருக்கோம், வலியுறுத்தின்னு தான் இருக்கிறோம். நாங்களும் 2022 டிசம்பர் 19 டெல்லியில் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணணும். அதில் இது ப்ளஸ் இன்னும் சில கோரிக்கைகளோடு நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணோம். நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு மனு கொடுத்தோம், எல்லாம் பண்ணோம்.
பட் எங்கேயுமே நாங்கள் இந்த மாதிரி பேசுபொருள் ஆகலை. இப்போ வந்து ஒரு விவசாய ஆர்ப்பாட்டம்ன்றது இல்லை, ஒரு போராட்டன்றது பேசுபொருள் ஆகிருக்கு. அதுல அப்போ எதிர்க்கட்சியுடைய தாக்கம் இருக்கும் அப்படின்னு நீங்க இது நம்ம டைரெக்டாக நாங்கள் ஒரு விவசாய சங்கத்திலேருந்து இது நாங்கள் சொல்ல முடியாது. அதாவது நடக்கிறத பார்த்தோம்னா இது வந்து கண்டிப்பாக அரசியல் இருக்கலாமுங்கிறது தான். ஏன்னா இன்னைக்கு குழந்தை கூட அரசியல் தெரியுது. இப்போ நாங்கள் ஒரு சங்கத்தில் இருந்துன்னு நான் இது அரசியல் சொல்லக்கூடாதுன்றதுக்காக நான் இது கம்முன்னு இருக்கிறேன். இருந்தாலும் ஒரு குழந்தை கூட இன்றைக்கி தேதிக்கு அரசியல் தெரியும். இந்த இவங்க சொல்கிற விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த எம்எஸ்பி, அந்த ப்ரைஸ் ஃபிக்ஸேஷன், இது எல்லாமே காஸ்ட் ப்ளஸ் 50%. 50%ங்கிறது லாபம் இருக்கணும். காஸ்ட்டு ஒரு விவசாயிக்கு உற்பத்தி செலவு, ஒரு பொருளுக்கு உற்பத்தி செலவு, அதுவும் கூட ஒரு 50% அந்த காஸ்ட்லேருந்து ஒரு 50% ஆட் பண்ணி அதை வந்து எம்எஸ்பியாக ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இதுதான் லாபகரமான ஒரு வேலையாக இருக்கும். இதுதான் எம்எஸ் சுவாமிநாதன் கமிட்டி சொன்னது. இந்த எம்எஸ் சுவாமிநாதன் கமிட்டிங்கிறது இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட்டு பீரியடில் ஆரம்பிக்கப்பட்டு, அதுக்கப்புறம் அந்த பீரியட்லேயே அந்த ரிப்போர்ட்டும் வந்துருக்குது. 2007-8லேயே அந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க. 2010 இது விவாதித்தவங்க 2010 இந்த இது வந்து சாத்தியம் அப்படிங்கிற கேள்வி வரும்பொழுது, அப்போ இருந்த அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் இதெல்லாம் சாத்தியம் இல்லை, எம்எஸ்பியில் எல்லா பொருளையும் நம்ம வாங்குறதுக்கு சாத்தியம் இல்லை அப்படிங்கிறது சொன்ன மாதிரி தான் இப்போ நியூஸுகள் இதெல்லாம் வருது. இப்போ ஒரு பர்டிகுலர் கட்சி வந்து திடீர்னு நாங்கள் வந்தால் எம்எஸ்பியை பண்ணுவோன்னு சொல்கிறாங்க. இந்த எம்எஸ்பின்ற விஷயம் எல்லா அரசியல் கட்சியினுடைய மேனிஃபெஸ்டோலையும் எப்பயுமே இருக்கும். ஏன்னா இது ஒரு அட்ராக்டிவான ஒரு விஷயந்தான். பட் அது ப்ராக்டிக்கலாக எப்படி பண்ண முடியும், பண்ண முடியாது. ஏன்னா நிறையா வாக்குறுதிகள் இருக்குது அரசியல் கட்சியினுடைய இதில் வாக்குறுதிகளை பார்த்தீங்கன்னா, அதில் ப்ராக்டிக்கலாக எப்படி பண்ண முடியும், பண்ண முடியாது. இதில் இந்த அனைத்து பொருள்களும் அரசாங்கம் எம்எஸ்பியில் கொள்முதல் பண்ணணுங்கிற விஷயம் சாத்தியம் இல்லைங்கிறது தான் ஜென்ரலாக எல்லாரும் பேசுகிறாங்க. ஏன்னா ஃபினான்ஷியலி ப்ராப்ளம் வரும்னு சொல்லி. இன்னொரு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரைவேட்டாக கூட நம்ம ஒரு பொருளை விவசாயிங்க ப்ரைவேட்டாக கூட ஒரு பொருளை விற்கும்பொழுது எம்எஸ்பிக்கு கம்மியாக விற்கக்கூடாது, அதுக்கு உத்தரவாதம் வேணும், அதுக்கு தான் சட்டம் வேணும் அப்படின்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க. ஒரு தரப்பு என்ன சொல்கிறாங்க, எல்லா பொருளையுமே கவர்மெண்ட் வந்து எம்எஸ்பியில் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரெண்டுத்தில் எது இவங்க கரெக்டான கோரிக்கைங்கிறது நமக்கு தெரியல. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்களும் இதே கோரிக்கையை ஏற்கனவே அந்த வேளாண் சட்டங்கள் வரும்பொழுதே நாங்களும் இந்த கோரிக்கைகள்லாம் வச்சுருக்கோம். நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, எம்எஸ்பிக்கு கீழே யாருமே ப்ரைவேட்லேயே ஆகட்டும் கவர்மெண்ட்லேயே ஆகட்டும் யாருமே கம்மியாக பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு உத்தரவாதம் வேணும். எங்கேயுமே எம்எஸ்பிக்கு கீழே இந்த வியாபாரங்கள் நடக்கக்கூடாது. விவசாயிங்கிட்டேருந்து வாங்குகிற பொருள் எம்எஸ்பியில் விட அதிகமாக இருக்கலாம். ஏன்னா அந்த டிமாண்டு சப்ளையை பொறுத்து இருக்குது, அந்த ஏரியாவை பொறுத்து இருக்குது, தரத்தை பொறுத்து இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு அதை விட அதிகமாக கூட வாங்கலாமே தவிர அதை விட கம்மியாக வாங்கக்கூடாதுங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கையும். ஸோ அதே கோரிக்கை தான் அவங்களும் வலியுறுத்துகிறாங்கன்னா அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் இந்த போராட்ட மெத்தடுன்னு இருக்குது இல்லையா, அங்கே தான் எல்லாருக்குமே இப்போ வந்து டிஸ்பியூட் இருக்குது, டவுட் இருக்குது. அங்கே பார்டரில் அவ்வளோ பேர் வந்து உட்காந்துருக்கிறாங்க. அவ்வளோ பேர் விவசாய நிலங்களை விட்டுட்டு இங்கே வந்து உட்காந்துருக்க முடியுமா? எல்லாரும் வர வெஹிக்கிள் இதெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. இப்போ நம்ம சிட்டியில் தான் இந்த வெஹிக்கிள்லாம் நம்ம தமிழ்நாடுன்னு எடுத்துக்கினா கூட சிட்டியில் தான் அந்த வெஹிக்கிள்லாம் நம்ம பார்க்க முடியும். இன்னொரு 100 கிலோமீட்டர் வெளில போயிட்டிங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி வண்டிங்கள்லாம் யாரும் பார்க்க முடியாது. யாருக்கிட்டையும் விவசாயிங்கிட்டலாம் அந்த வண்டிங்கள்லாம் கிடையாது. எல்லாம் 2 வீலர் வச்சுருக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது இன்றைக்கி. ஸோ அப்படி இருக்கும்போது விவசாயின்றவங்க இவ்வளோ பெரிய வண்டியில் வராங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. அதுவும் வரும்போதே அவங்க ஸ்டே பண்ணி பல நாட்கள் இருக்கிறதுக்கான பொருளெல்லாம் எடுத்துன்னு வராங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக இதில் மோட்டிவ் இருக்கிறதா தான் எங்களை மாதிரி விவசாய சங்கங்கள் பார்க்குறோம். ஏன்னா நாங்களும் ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம், நாங்களும் போராட்டம் பண்ணுறோம், நாங்களும் கவர்மெண்ட்டுக்கிட்ட நிறையா கோரிக்கைகள் எடுத்துன்னு போகிறோம். பட் இந்த மாதிரியான போராட்டங்கள்லாம் நாங்கள் பண்ணதில்லை, பார்க்குறதில்ல. இப்போ எங்கள் ஆர்கனைசேஷன் பார்த்திங்கன்னா 50 வருஷம் ஆர்கனைசேஷன். இந்தியா ஃபுல்லாக ஒரு ஸ்டேட் விடாமல் எங்களுக்கு மெம்பர்ஷிப் இருக்காங்க. மெம்பர்ஷிப் இருக்கிற ஆர்கனைசேஷன். ஒரு 3 வருஷத்துக்கு நாங்கள் மெம்பர்ஷிப் கொடுத்து அவங்கள நாங்கள் மெம்பர் ஆக்கி நாங்கள் செயல்படுற ஆர்கனைசேஷன் இது. ஸோ எங்கள் ஆர்கனைசேஷனில் நாங்கள் இந்த மாதிரிலாம் ஆர்ப்பாட்டம்லாம் நாங்கள் பண்ணது கிடையாது, இப்படியெல்லாம் இல்லை. இதுதான் நான் நினைக்கிறேன். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. எங்களோட நிகழ்ச்சியில் வந்து நிறைய பலவிதமான தகவல்களை எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றிம்மா, நன்றி.